வணக்கம், இது உங்கள் கற்றல் எளிது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஃப்ரெண்ட்டான டாபிக் தான் பார்க்க போகிறோம். மாண்டசரி பேரண்டிங். இதை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். குழந்தைங்க அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு ப்ரிஷியஸான கிஃப்ட் இல்லையா? குழந்தைங்கள வளர்க்குறது ஒரு பெரிய சேலஞ்சிங் டாஸ்காக தான் இருக்குது இந்த காலத்தில் பேரண்ட்ஸுக்கு. எல்லாருக்குமே அவங்க குழந்தைய ஒரு நல்ல க்யூரியஸ் சைல்டாக, நல்ல ஒரு ஹியூமன் பீயிங்காக வளர்க்கணுன்னு ஆசை இருக்குது. அதே சமயத்தில் அந்த பேரண்டிங் ஜேர்னி நிறைய ஸ்ட்ரகிள்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். சில பேருக்கு பேரண்டிங் ரொம்ப ஈஸியாக இருக்கலாம், பட் சில பேருக்கு மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ்க்கு இந்த காலத்தில் கண்டிப்பாக நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. ஏன்னா டிபெண்ட்ஸ் ஆன் த சைல்டு தான். ஒரு சைல்டு நம்ம சில குழந்தைங்க ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். சில குழந்தைங்கள நம்ம ரொம்ப எஃபர்ட் போடணும், நம்மளோட டைம் நிறையா ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த மாதிரி தான் நம்ம குழந்தைய வளர்க்க வேண்டியிருக்கு. அந்த காலத்துலலாம் குழந்தைங்கள ஈஸியாக வளர்த்தாங்க. இந்த காலத்தில் தான் இப்படி பேரண்டிங் அப்படின்னு ரொம்ப நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த ஜென்ரேஷன் பசங்களை அப்படியே விட்டுற முடியாது. ஏன்னா நிறைய பசங்களுக்கு டைவர்ஷன்ஸ் இருக்குது. தப்பான வழியில் போயிடக்கூடாது, கரெக்டான பாத்தில் நம்ம தான் கைட் பண்ணணும். நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது நம்மளுக்கு. ஒரு சேஃபாக குழந்தைய வளர்க்குறது அப்படின்றது ரொம்ப சேலஞ்சிங்கான டாஸ்க் இந்த சிச்சுவேஷனில். குழந்தைங்களுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற கனெக்ஷன் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து ரைட் ஃப்ரம் ப்ரெக்னன்சி ஸ்டார்ட் ஆகுது அண்ட் டில் நம்மளோட இயர்ஸ் வரைக்கும் அந்த ஜேர்னி கண்டினியூ ஆக போகுது. குழந்தைங்கள வளர்க்குறது அவ்வளோ ஈஸியான விஷயம்னு சொல்ல முடியாது. நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருப்பாங்க. நிறையா மதர்ஸ்க்கு ப்ரெக்னன்சியில் நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கலாம், ஆஃப்டர் டெலிவரி நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தரும் சில விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். நம்ம எல்லா விஷயங்களும் குழந்தைங்களோட மைல்ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்து ரசிக்கிறோம். குழந்தை சிரிக்கிறது, க்ரால் பண்ணுறது, நடக்கிறது, உட்கார்றது. ஸோ ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு அது எல்லாமே ஒரு மைல்ஸ்டோன் தான். நிறையா நம்ம தூங்காமல் இருந்திருக்கோம். நம்ம சரியாக அந்த டைமுக்கு நம்ம சாப்பிட முடியாமலாம் இருந்திருக்கோம். ஸோ அவங்களோட டெம்பர் டேண்ட்ரம்ஸை பார்க்குறோம். அதே மாதிரி சிப்ளிங்ஸ் ஃபைட், 2 குழந்தை இருந்திருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. சிப்ளிங்ஸ் ஃபைட்டை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ இந்த ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா எல்லா மதர்ஸுமே ரொம்ப எஃபர்ட் போட்டு தான் குழந்தைய வளர்க்குறாங்க. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்க குழந்தைய நல்லா வளர்க்கணும் அப்படின்ட்டு ரொம்ப எஃபர்ட் போடுறாங்க. இப்போது நெட்லலாம் பார்த்திங்கன்னா போய் பேரண்டிங் அட்வைசர்ஸ் அப்படின்னாலே நிறைய பேரண்டிங் அட்வைசர்ஸ் கிடைக்கும். பட் ஆனால் அந்த அட்வைசர்ஸ் எல்லாமே எல்லா குழந்தைங்களுக்கும் சூட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி. ஒரு தியரி ஒரு குழந்தைக்கு ஒர்க் ஆகலாம், இன்னொரு குழந்தைக்கு ஒர்க் ஆகாது. நம்ம எல்லாருக்குமே ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் அப்படின்றது இருந்ததுன்னா அந்த பேரண்டிங் ஜேர்னி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ரைட் ஃப்ரம் பர்த் டில் 6 இயர்ஸ் நம்ம நிறைய விஷயங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும். அந்த அப்ரோச் என்ன அப்படின்னா மாண்டசரியில் ஹாலிஸ்டிக் வே ஆஃப் அப்ரோச் ஃபாலோ பண்ணுறாங்க. ஹாலிஸ்டிக் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஆஸ் அ ஹோல் சைல்டு. ஒரு குழந்தையோட ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் குழந்தையோட சோஷியல் டெவலப்மெண்ட், எமோஷ்னல் டெவலப்மெண்ட், இன்டெலெக்சுவல், ஸ்பிரிச்சுவல் எல்லாமே ஆஸ் அ ஹோல் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி குழந்தைய கைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அப்ரோச்சை நம்மளும் அடாப்ட் பண்ணால் நம்மளுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஜென்ரலாகவே ஒன்றும் இல்லை, இது பெரிய ஒரு விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம வீட்டில் குழந்தைங்கள ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு சிஸ்டமேட்டிக்காக நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு நம்ம நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே அந்த ஜேர்னி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். யூஸ்வலாகவே பிளான் பண்ணி பண்ணோம் அப்படின்னா ஒரு விஷயம் ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இதுவும். மாண்டசரி பேரண்டிங்கை நம்ம வீட்டில் ஈஸியாக நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்லேயும் அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அது ரொம்பவே குழந்தைங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு மாண்டசரி படிச்சிருக்கணும், மாண்டசரி ட்ரெயின்டாக இருக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற என்விரான்மெண்ட்டை அவங்க குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி கொடுத்தாலே போதும். இனி வரப்போகிற வீடியோஸில் நம்ம நிறைய மாண்டசரி பேரண்டிங்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். எப்படி நம்ம வீட்டில் குழந்தைங்கள கைட் பண்ணலாம், என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம், நம்ம எப்படி அந்த என்விரான்மெண்ட்டை அவங்களுக்கு தரலாம் அப்படின்ற நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். இப்போ 2 வயசு குழந்தைய இந்த வருஷம் ப்ளே ஸ்கூலில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிருந்த பேரண்ட்ஸ் யாருமே இந்த வருஷம் ஸ்கூலிங் அப்படின்றதே அவங்களுக்கு இல்லை. ஸோ அதனால் நம்ம வீட்டில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஸோ இனி வரப்போகிற வீடியோஸ் எல்லாமே அந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்லேயே எப்படி நம்ம லேர்னிங் எல்லாமே அவங்களுக்கு கைட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோடய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.